இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கிறிஸ்டல்ஸ். கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்ன? அதை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம்? எத்தனை வகைகள் இருக்கு? அந்த கிறிஸ்டல்ஸ்னால நமக்கு என்ன பலன்? நாம அதை எப்படி பயன்படுத்துறது? எப்படி சுத்தம் செய்வது? இந்த மாதிரி பல விஷயங்கள் அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம பார்க்க போறோம். இந்த கிறிஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னாக்கா பல நூற்றாண்டுகளா நம்மளோட மூதாதையர்கள், அதுக்கு முன்னோர்கள், இது மாதிரி வேர்ல்டு வைடா உலகம் முழுக்க இந்த கிறிஸ்டல்ஸை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. கிறிஸ்டல்ஸ்னா ஸ்படிகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ப்ரிஷியஸ், செமி ப்ரிஷியஸ், அது மாதிரி ரெண்டு விதமான கேட்டகரிஸ் இருக்கு, ரெண்டு வகைகள் இருக்கு. இந்த கிறிஸ்டல்ஸ் அதுக்குள்ள வந்து அதிர்வலைகள், வைப்ரேஷனல் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது வந்து இந்த கிறிஸ்டல்ஸ்குள்ள இருக்கு. இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழமையான அந்த மெசோபொட்டாமியா சிவிலைசேஷன் கேள்விப்பட்டிருப்போம், ஹராப்பா, மெசோபொட்டாமியான்னு. அந்த காலத்துல இருந்தே வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. ஈஜிப்ட், சைனா, கிரீஸ் இவங்க எல்லாம் கூட வந்து இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தியிருக்காங்க. அதை வந்து பயன்படுத்தி நிறைய பேரை குணப்படுத்தியிருக்காங்க, ஹீலிங்க்கு பயன்படுத்தியிருக்காங்க. முக்கியமா பயன்படுத்தியிருக்காங்கன்னா ராஜாக்கள்லாம் வந்து அவங்களோட அந்த ராஜா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்காக அவங்களுடைய ஆபரணங்கள்ல பயன்படுத்தினது வேற. அது இல்லாம இவங்க வந்து பலரை குணப்படுத்துறதுக்கு இந்த கிறிஸ்டல்ஸை பயன்படுத்தி இருக்காங்க. இது வந்து கொஞ்சமா அந்த ரினைசா பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரத்துல கொஞ்சம் குறையதான் செய்யுது இதோட பயன்பாடு. அதுக்கப்புறம் திரும்பவும் அதை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷங்களுக்கு மேலேயே இதை வந்து இந்த கிறிஸ்டல்ஸை வந்து எல்லாரையும் குணப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதுல வந்து மாடர்ன் சயின்ஸ்ல வந்து ஒரு கேள்வி இருக்குது, அது எப்படி ஒரு கல் பயன்படுத்தி நம்ம வந்து ஒருத்தரை குணப்படுத்த முடியுமா? இது ஒரு கல் தானே, அதை பயன்படுத்தி எப்படி ஒருத்தரை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. ஆனா அதுக்குள்ளேயே அதுக்கான பதிலும் இருக்கு. என்னன்னா, ஒவ்வொரு கிறிஸ்டல், ஒவ்வொரு அந்த கற்கள் உள்ளேயும் எனர்ஜி ஃபீல்ட்ஸ், அதாவது சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. நம்மளோட அந்த ஹியூமன், நம்ம மனிதனுக்கு எப்படி சக்தி ஓட்டம் இருக்கோ அதே மாதிரி இந்த கற்களுக்குமே சக்தி ஓட்டம் அப்படிங்கிறது இருக்கு. இப்ப இந்த கிறிஸ்டல்ஸ் அப்படின்னா என்ன? இது வந்து இயற்கையா நம்மளோட பூமியில பலவித ரசாயன மாற்றங்களுக்கு, அதாவது இயற்கையா நடக்கிற ரசாயன மாற்றங்களுக்கு உட்பட்டு மாறுகிற ஒரு கற்கள், ஸ்படிக கற்கள் தான் இத கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஏன்னா அது கிறிஸ்டல் ஃபார்ம்ல இருக்கிறதுனால அது வந்து கிறிஸ்டல்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது வந்து 6 லாட்டிஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன்ல வந்து இந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இதுல சிலது வந்து ஷேப்லெஸ்ஸா, அமார்பஸா இருக்கிற கிறிஸ்டல்ஸும் இருக்கு. அதுக்கு வந்து உள்ள கிறிஸ்டலின் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம பார்க்கணும்னா ஆம்பர், ஆப்சீடியன், அதாவது ஆம்பர், AMBER, ஆம்பர், ஆப்சீடியன், OBSIDIAN, ஆப்சீடியன், ஓப்பல், OPAL, ஓப்பல், டெக்டைட்ஸ், TEKTITES, டெக்டைஸ். ஒவ்வொன்றுமே தனித்துவமான கிறிஸ்டல்ஸ், ஒவ்வொரு கிறிஸ்டலுமே. இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கலர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிறத்துல இருக்கும். இது எதனால அந்த நிறம் வருது அப்படிங்கிறதுக்கு 3 விஷயங்களாலதான் அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நிறங்கள் அப்படி வருது. என்னென்ன அப்படின்னா, எப்படி அந்த கற்கள் வந்து சன்லைட் வந்து அது எப்படி உறிஞ்சி எடுக்குதோ,
அதாவது ஹவு த கிறிஸ்டல் அப்சார்ப்ஸ் லைட், அது எந்த அளவுக்கு அது அந்த லைட்டை வந்து உறிஞ்சி எடுக்குதோ அதை பொறுத்து அதோட நிறங்கள் மாறும். அதே போல அந்த கற்கள்ல இருக்கிற ஸ்பெசிபிக் மினரல்ஸ், கெமிக்கல்ஸ், இதுவும் அந்த நிறத்துக்கான காரணம். மூன்றாவது காரணம் அதுல இருக்கிற சில அசுத்தங்கள், இதுவும் அந்த கிறிஸ்டலோட நிறத்துக்கான காரணம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா வேவ் லென்த், லைட்டோட மெஷர்மெண்ட் வேவ் லென்த்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த கிறிஸ்டல் வந்து எல்லா லைட்டையும், அந்த லைட்டோட வேவ் லென்த்தையும் அது தனக்குள்ள உறிஞ்சு வச்சுக்கிட்டாக்கா அந்த கிறிஸ்டல் வந்து கருப்பு கலர்ல இருக்கும். அதே வந்து அந்த லைட்டை அப்சார்பே பண்ணல அப்படின்னாக்கா அது கிளியர் கிறிஸ்டலா இருக்கும். இது ரெண்டும் எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ கிறிஸ்டல் வந்து நம்ம சொன்னோம் 6 கிறிஸ்டல் லாட்டிஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த 6 கிறிஸ்டல் லாட்டிஸ் பேட்டர்ன் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹெக்ஸகனல் கிறிஸ்டல் அப்படின்றது, இது 3D ஷேப்ல ஹெக்ஸகன் ஷேப்ல இருக்கும். இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயன்படுத்திக்கலாம். அதாவது இப்போ மணி மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது ஒன்று நமக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம பண்ண முடியும். இந்த ஹெக்ஸகனல் கிறிஸ்டல். ஐசோமெட்ரிக் கிறிஸ்டல் அப்படின்னு இருக்குது. அதாவது உள்ள வந்து அதோட உள்ள ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா கியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். கியூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஐஸ் கியூப் ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாதிரி கியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும். அது வந்து நம்மளோட இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷனை சரிப்படுத்துறதுக்கு, அதாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு, இதுல இருந்து நம்ம இப்ப இருக்கிற சுச்சுவேஷன், இது எந்த சுச்சுவேஷன் வேணா இருக்கலாம், ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லை ஃபேமிலி பேக்ரவுண்ட், ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி பல விஷயங்கள். நம்மளோட அந்த பிஸ்னஸ் கூட, பிஸ்னஸ் இப்போ இருக்கிற நிலையில இருக்கிற அந்த பிஸ்னஸ்ல இருந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னாக்கா, அதே மாதிரி நம்மளோட எனர்ஜி லோ எனர்ஜியா இருக்கு நமக்கு, நம்மளோட எனர்ஜியை மல்டிப்ளை பண்ணணும். நம்ம வந்து எப்பவுமே ரொம்ப சோர்வா இருப்போம், அது மாதிரி இருந்தால் நம்மளால பிஸ்னஸ் பண்ண முடியாது, நம்மளோட கெரியர்ல பின்தங்கி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம எனர்ஜெட்டிக்கா இருந்தாதான் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி நம்மளோட அந்த சக்தி ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்குலாம் வந்து இந்த ஐசோமெட்ரிக் கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது அந்த கிறிஸ்டல் வந்து கியூபிக் ஸ்ட்ரக்சரா இருக்கும், அந்த மாதிரி கிறிஸ்டல்ல நம்ம பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோனோக்ளினிக் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து 3D பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இது வந்து நமக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற கிறிஸ்டல்ஸ், பேரலோகிராம் மாதிரி இருக்கும் கிறிஸ்டல். இது நமக்கு வந்து பல நெகட்டிவ் எனர்ஜிஸ் வந்து நமக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ப்ரொடெக்டிவ் கிறிஸ்டல்ஸா இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். மோனோக்ளினிக் கிறிஸ்டல் ஷேப், அந்த ஷேப்ல இருக்கிற கிறிஸ்டல்ஸ். அடுத்து ஆர்த்தோ ராம்பிக் கிறிஸ்டல். இந்த ஆர்த்தோ ராம்பிக் கிறிஸ்டல்ங்கிறது டைமண்ட் ஷேப்டு கிறிஸ்டலின் பேட்டர்னா இருக்கும். இது வந்து நம்மளுக்கு கிளென்ஸ் பண்றதுக்கும் கிளியர் பண்றதுக்கும் சில பிளாக்கேஜஸ், இப்போ நமக்கு வந்து பணம் வர வேண்டிய இடத்துல இருந்து வராம நிற்கும், அப்படியே அது மாதிரி தடங்கள் இருக்கு, நம்ம கெரியர்ல அப்லிஃப்ட் ஆகக்கூடியது கிட்ட வந்து அது நடக்காம இருக்கும். எல்லாமே வந்து நமக்கு கண் முன்னாடி இருக்கும், ஆனா நமக்கு கிடைக்காம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த ஆர்த்தோ ராம்பிக் கிறிஸ்டல்ஸை நம்ம பயன்படுத்தலாம். அதாவது டைமண்ட் ஷேப்டு கிறிஸ்டலின் பேட்டர்னை தான் ஆர்த்தோ ராம்பிக் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து வந்து டெட்ராகோனல் கிறிஸ்டல். டெட்ரானாலே 4. ஸோ டெட்ராகோனல் கிறிஸ்டல்ஸ் வந்து ரெக்டாங்குலர் இன்டீரியர் ஸ்ட்ரக்சர், உள்ள வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். அதோட இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்கா பார்த்தோம்னாக்கா அதோட அந்த இன்டீரியர் ஸ்ட்ரக்சர் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல இருக்கும். கிறிஸ்டல் வந்து இது அட்ராக்டர்ஸா இருக்கும், நமக்கு வந்து பல விஷயங்களை நம்மளை நோக்கி ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அதுல இருக்கும். இந்த டெட்ராகோனல் கிறிஸ்டல் வந்து அட்ராக்ட் பண்றதுக்கு, சில திங்ஸை நம்ம அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம்.
அடுத்து வந்து ட்ரைக்ளினிக் கிறிஸ்டல். ட்ரைனாலே 3. ஸோ ட்ரைக்ளினிக் கிறிஸ்டல் வந்து 3 இன்க்ளைன்ட் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். அந்த கிறிஸ்டல் வந்து நம்ம கிட்ட இருந்து தேவையில்லாத எனர்ஜிஸ் எல்லாம் நம்ம கிட்ட, அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் எதுவும் நம்மளை அட்டாக் பண்ணாம நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜிஸ் நம்ம கிட்ட இருக்கிறதுக்கு ரீடைன் பண்றதுக்கும் இது வந்து நமக்கு வழிவகை செய்யும். ஸோ இதுக்கான ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஹெக்ஸாகோனல், HEXAGONAL, hexagonal crystals. Isometric crystal, ISOMETRIC, isometric crystals. Monoclinic crystals, MONOCLINIC, monoclinic crystal. Orthorhombic, ORTHORHOMBIC, orthorhombic crystals. Tetragonal, TETRAGONAL, tetragonal crystals. Triclinic, TRICLINIC, triclinic crystal. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ்ல இது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத பார்ப்போம். இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து பல விதங்கள்ல சொல்றாங்க. அதாவது கிறிஸ்டல்ஸ், ஜெம்ஸ், மினரல்ஸ், ராக்ஸ், அது மாதிரி பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறாங்க. அது எந்த இடத்துல வேறுபடுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆம்பர் அப்படிங்கிற அந்த வெரைட்டி பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீ சாப், அதாவது ஒரு மரத்தை உடைச்சோம்னா உள்ள வந்து ஒரு கூழ் மாதிரி இருக்கும், அதுதான் வந்து ட்ரீ சாப்னு சொல்லுவோம். அந்த ட்ரீ சாப்ல வந்து ஃபார்ம் ஆகிறது தான் இந்த ஆம்பர் அப்படிங்கிற கிறிஸ்டல். இது வந்து கிறிஸ்டல் கேட்டகரியில வந்தா கூட இதை வந்து கிறிஸ்டலோ இல்லை ஸ்டோனாவோ நம்ம சொல்ல முடியாது. ஒரு சிறு மாறுதல் இருக்கும். இப்போ கிறிஸ்டல் அப்படின்னாக்கா உள்ள வந்து கிறிஸ்டலின்னா இருக்கும், அதுதான் நம்ம கிறிஸ்டல்னு சொல்றோம் அப்படிங்கிற புரிதலோட நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அகேட் அப்படிங்கிறத பார்க்கலாம். அகேட்டுங்கிற கிறிஸ்டல் பார்த்தீங்கன்னா ஹெக்ஸகனல் கிறிஸ்டல். அது வந்து ஒரு மினரல், அதே சமயத்துல ஒரு ராக்கும் கூட. அது வந்து மினரல், அதுக்கப்புறம் அது இல்லாம அது ராக் வெரைட்டிலையும் வரும், அதாவது ஒரு பாறை வகையிலையும் அது வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டலை நல்லா பாலிஷ் பண்ணி அதை அந்த ஜுவல்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிட்டு அந்த ஜுவல்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஜெம் ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆம்பர் அப்புறம் பேர்ல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னால தான் அது வந்து உருவாகுது. ஸோ அதை வந்து ஜெம் ஸ்டோன்ல கேட்டகரியில வருது அது. பட் ஸ்டில் அது வந்து கிறிஸ்டலும் கிடையாது, மினரல்ஸ்லயும் வராது, ராக்ஸ்லயும் வராது. மினரல் அப்படின்னாக்கா எதெல்லாம் மினரல் கேட்டகரியில வருது அப்படின்னா நேச்சுரலா கிடைக்கிற, அதாவது எந்த வித கெமிக்கல் காம்போசிஷனும் இல்லாம இருக்கிறத வந்து மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து ஓப்பல் அப்படிங்கிற அந்த வகை வந்து மினரல் கேட்டகரியில வருது. இது வந்து கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் கிடையாது, ஆனா அதையும் நம்ம வந்து அந்த கிறிஸ்டல் இதுலதான் வருது, ஓப்பல் அப்படிங்கிறது. இது ஒரு ஜெம் ஸ்டோன் அப்புறமா ராக் வகையை சேர்ந்தது. இது வந்து ஒரு ட்ரூ கிறிஸ்டல் கிடையாது. ஆனா இப்ப அடுத்து வந்து ராக்னா என்னன்னு பார்ப்போம். இது வந்து காம்பினேஷன், ஒரு மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு காம்பினேஷன். இது மார்பிள் அப்படிங்கிற ஸ்டோன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க. அது வந்து
மல்டிபிள் மினரல்ஸ் கம்பைன் ஆகி சேர்ந்து ஒரு மெட்டமார்பிக் ராக் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டமார்பிக் ராக்னா ஒரு பாறை மேல உங்களுக்கு வந்து சூரிய ஒளி பட்டு ஹீட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு அழுத்தம் வந்து அதனால உருவாகிற ஒரு பாறை, அததான் வந்து மெட்டமார்பிக் ராக்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த மார்பிள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுது. இது கிறிஸ்டல்ஸ் பார்த்தீங்கன்னா கெமிக்கலாகவும் செய்யறாங்க. ஆர்டிஃபிஷியல் கிறிஸ்டல்ஸ், இப்போ நம்ம பேர்ல்ஸ்ல எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பேர்ல்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நேச்சுரல் பேர்ல்ஸும் இருக்கு, மேன்மேட் பேர்ல்ஸ் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்டல்ஸ்லயுமே வந்து நேச்சுரல் கிறிஸ்டல் உங்களுக்கு வந்து அந்த இயற்கையா மலை பாங்கான அந்த கடற்பகுதியில அந்த மாதிரி இந்த பாறைகள்லாம் வந்து அதை உடச்சு பார்க்கும்போது உள்ளுக்கா அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்கும், ஷைனிங் மெட்டீரியலா. அது இல்லாம லேப்லயும் வந்து இந்த கிறிஸ்டல்ஸை செய்யறாங்க. அது கொஞ்சம் சீக்கிரமா செய்வாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு எடுக்கணும், சுத்தம் பண்ணணும், அவ்வளோ வேலைகள் இருக்கு. இது வந்து ஈஸியா செய்யறாங்க. ஆனா இதுக்கும் அதுக்கும் வந்து அந்த எனர்ஜி, அதாவது அந்த சக்தி ஓட்டத்துல வித்தியாசம் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அந்த மண் சக்தியோட இருக்கும்போது இயற்கையா ஃபார்ம் ஆகும்போது அதற்கு வந்து சில வைப்ரேஷன்ஸ் எக்ஸ்ட்ராவா தான் இருக்கும். அதே சமயத்துல அந்த வைப்ரேஷன் ஈக்குவலைஸ் பண்ணி தான் இந்த லேப்ல செய்யறதும் பண்றாங்க. இதுவுமே வந்து அந்த கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் பண்ணி அதுல வந்து அந்த சக்தி ஓட்டம் அது உள்ள இழுத்து வச்சுக்கிற அளவுக்கு தான் வந்து செய்யப்படுது. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து எப்படி நமக்கு எனர்ஜியை கொடுக்கும், அத மாதிரி எனர்ஜியை நம்ம ரிசீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே வந்து. இப்ப நம்ம வந்து நம்ம நார்மலா இப்ப நம்மளோட லைஃப்லயே பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இப்ப அவங்க வந்து பாசிட்டிவ் பர்சனா இருந்தாக்கா நமக்கு எப்படி தோணும், அவங்க வந்துட்டு போற உடனே நம்ம ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். நம்ம ஏதாவது ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில இருந்தாக்கா கூட அதெல்லாம் தெளிவடைஞ்சு நம்ம ரொம்ப ரிலாக்ஸ்டா அமைதியா நம்மளோட மனசு அமைதி அடைஞ்சதையும் நம்ம சந்தோஷமா இருந்ததையும் நம்மளால உணர முடியும். இதே நெகட்டிவா பேசுறவங்க வந்துட்டு போகும்போது பாருங்க உங்களோட சக்தி வந்து ஃபுல்லாவே குறைஞ்சா மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுங்க.